எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படி என்ன கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் புதிய அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஐடிகே வீடியோஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கு நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது ஒரு கட்டாயமாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளுடைய சேனலை நீங்கள் வந்து வியூ பண்ண முடியும். ஸோ வந்து இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் அப்டேட் பற்றி பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக வந்து ப்ராசஸில் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிகவும் ஒரு உதவிகரமான ஒரு திட்டமாக இருக்குது. 1000 ரூபான்றது வந்து ரொம்பவே அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து பெண்களுக்கு நீங்கள் உதவி தொகையாக இல்லாமல் உங்களுடைய உரிமை தொகையாக பெற்றுக்கோங்க. இதன் மூலிமா பெண்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக உயரும்னு சொல்லிட்டு தாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது பெண்களுக்கு. ஆனால் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேருக்கு தான் கிடச்சிருக்கு, கொஞ்சம் பேருக்கு வந்து கிடைக்காம இருந்தது. ஏன்னா நிறைய நிபந்தனைகளோடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து ப்ராசஸ் நடந்தது. ஸோ இப்போ வந்து என்ன அப்டேட்னு பார்த்திங்கன்னா, வருகிற 29ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நியூ அப்ளிகேஷன் தரப்போகிறாங்க. ஏன்னா நியூ மேரிடு, புதுசாக வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்க, இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணாதவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை நீங்கள் அப்ளை பண்ணி 1000 ரூபாய் வாங்கிக்கலாம். போன முறை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேம்ப் நடந்தது. ஸோ இந்த முறை அந்த மாதிரி நடக்குமான்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்காது. ஒரு சில இடங்கள், அதாவது மக்களுடன் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் தான் வந்து இது நடக்க போகுது. இந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சின்னதாக ஒரு கேம்ப் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா போன முறை அங்கங்கே கேம்ப் இருந்தது. ஆனால் இந்த முறை அந்த திட்டத்தோட கீழ் இருக்கிறதால எங்கன்னா ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே அந்த இடத்துல நீங்கள் ரீச் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஏன்னா இதோடைய பணிகள் வந்து பார்த்திங்கன்னா முழு வீச்சில் நடந்துக்கிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து 29ஆம் தேதி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து 1000 ரூபாய் வாங்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்டில் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து வாங்காத பர்சனாக இருந்தாலுமே வந்து என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.